ஹாய், வெல்கம் டு ஐனி கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை கொஞ்சம் கலந்துட்டு சூடாக இருக்கக்கூடிய வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை நீங்கள் நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டி எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்ல வெல்லம் தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சு சுகர் சிரப் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம உருட்டி வச்சோல்லையே உருண்டைகள் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள ஆட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நல்ல பாயில் ஆன பிறகு தான் நீங்க உருண்டைகளை இதுக்குள்ள போடணும். உருண்டைகளை போட்ட உடனே நீங்க கரண்டியை வச்சு எதுவும் கலக்கி விடணும் அப்படின்றது வேண்டாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு 13 நிமிஷம் ஆயிருக்கு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சிய பசும்பால் சேர்த்திருக்கேன். ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சமா பச்சரிசி மாவு, அதை நம்ம இந்த மாதிரி தண்ணியில நல்லா கலக்கிட்டு இதோட ஆட் பண்ணிருங்க. அப்ப நமக்கு இன்னும் பால் திக்கா கிடைக்கும். அப்போ கொழுக்கட்டை சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.